செய்யக்கூடிய தர்மங்களை எல்லாம் சேவைகளை எல்லாம் போட்டு போட்டு ஃபேஸ்புக்கில் போடுறதும், அவன் இவனை பார்த்து மாஷா அல்லான்னு சொல்கிறதும், பாரக்கல்லான்னு சொல்கிறதும். நான் சொல்லுவேன், உங்களுடைய சேவைகளை நீங்கள் உங்களோட வைத்துக் கொள்ளுங்க. படைத்தவன் உங்களை பார்த்து பாராட்டணும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒன்றே ஒன்றுக்காக போடுங்க, தப்பில்லை. என்னதுக்காக? நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா தான் கணக்கு வழக்கு சரியாக இருக்கும். அந்த நம்ம உங்கள்கிட்ட யாரை கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியும் அப்படின்றதுக்காக போடலாம். ஆனால் அதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சுத்தமாக இஹ்லாஸை ஷைத்தான் பிடுங்கிடுவான் உள்ளத்துல இருந்து. சரி, ஹைர். அதுக்கு அடுத்து சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழணும். சொந்த பந்தங்கள்னும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்துருக்குறாங்க பாருங்க. சம்பந்தம் இல்லாமல் வாழக்கூடியவங்க தான் இப்போ உள்ள சம்பந்திகள். சம்பந்தியாக இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? இப்போ சம்பந்தம் இல்லாமையே இருந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் இவனை பார்க்க மாட்டான், உன் மகளை பற்றி தெரியாதா, உன் மகனை பற்றி